பேடிஎம் ஆப்ல நீங்க வாங்கிருக்கக்கூடிய டிஜிட்டல் சில்வரை எப்படி வந்து செல் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். பேடிஎம் ஆப் வந்து ஓபன் பண்ணிருங்க. ஓபன் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்துருங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா அங்க வந்து பை சில்வர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிருங்க. அதை கிளிக் பண்ணதுமே பாத்தீங்கன்னா நீங்க வந்து எவ்வளவு சில்வர் வாங்கிருக்கீங்களோ அதற்கான டீடைல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இங்கதான் வந்து இருக்கும். இங்க கீழே பாத்தீங்கன்னா செல் நோ ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிருங்க. அதை நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து நீங்க எல்லா சில்வருமே நீங்க செல் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா செல் ஆல் சில்வர் பேலன்ஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நீங்க கண்டினியூ கொடுத்து செல் பண்ணிடலாம். இல்ல ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் மட்டும் நீங்க வந்து செல் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நீங்க வந்து இங்க என்டர் பண்ணிக்கலாம். இல்ல கிராம்ஸை வச்சு நீங்க செல் பண்ணிச்சீங்கன்னா அந்த கிராம் மட்டும் நீங்க என்டர் பண்ணீங்கன்னா அதற்கான அமௌண்ட் மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல் ஆகும். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்க இதுல வந்து பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணதுமே உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து ஷோ ஆகும். அதை நீங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ப்ரொசீட் டு செல்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து வரும். அதை என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செல்லிங் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வந்து கொஞ்ச நேரம் உங்களுக்கு வந்து லோடிங் வந்து ஆகும், டைம் வந்து ஓடும். அதுக்கப்புறம் ஃபியூ மினிட்ஸ்லேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா வந்து செல் ஆயிடும். இந்த மாதிரி செல் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். நீங்க வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல ஸ்டேட்மெண்ட்ல செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும். நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி வந்துட்டு பேடிஎம்ல நம்ம வாங்கிருக்கக்கூடிய டிஜிட்டல் சில்வரை எப்படி வந்து சேல் பண்றது அப்படிங்கிறதுக்கான டீடைல்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதுல எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.